நேயர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் நல்ல பெரிய படிப்பு படித்த பெண்கள், அதுக்கு வீட்டில் இன்னொரு தங்கச்சியும் இருக்காங்க, 2 பேருக்கும் திருமணம் நடக்கவில்லை. வயது ஒரு பெண்ணுக்கு 35 36ஆவது, ஒரு பெண்ணுக்கு 32ஆவது. அம்மா அப்பா ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்காங்க. சார், இதுக்கும் வாஸ்துவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா? பாருங்கள், இதுக்கு நான் 2 கண்டென்ட்டை சேர்த்து சொல்கிறேன். என்ன, ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னே வேலூர் பக்கத்தில் ஒரு ஊருக்கு இட்டுன்னு போகிறாங்க. ஒரு பெண், அப்பா, அவருடைய நண்பர். அவர் ஒரு விவசாயி. நான் பார்க்குறேன், அவங்க வீடு நல்ல பெரிய வீடு, பழைய வீடு. அதில் சில ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் சொன்னேன், இதை பண்ணுங்கன்னு. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த வீட்டுக்கு கிழக்கில் வாசல், தென்கிழக்கில், கிழக்கு தென்கிழக்கில் வாசல். அந்த வீட்டுக்கு மேற்கு திசையில் ரொம்ப அதிகமாக பூமி காலியாக இருக்கு. வடகிழக்கில் வீடு, ரோடு ஹைட்டாக போய் வீடு உள்ளே போகுது. வீட்டுக்கு சரியான வடக்கு மத்தியத்தில் சமையல் அறை. சரியான வடக்கு மத்தியம், வடகிழக்கும் கிடையாது, வடமேற்கும் கிடையாது, வடக்கு மத்திய பகுதியில் சமையல் அறை. இந்த பெண்ணுடைய தாய் கேட்குறாங்க, ஐயா என்ன? நான் சொன்னேம்மா, யாருக்காவது உங்களுக்கு ஒரு பையன் இருந்து அவருக்கு புத்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி யாராவது ஒரு ஆணோ பெண்ணோ யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். சார், என் பையனுக்கு அந்த மாதிரி இருக்குது. அந்த பையன் சென்னையில் இருக்கான். நாங்கள் சென்னையில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் லேடிஸ் ஹாஸ்டல் நடத்துகிறோம். இந்த பொண்ணு தான் எனக்கு லேடிஸ் ஹாஸ்டல் வாங்கி கொடுத்துருக்காருங்க. அப்போது அங்கேருந்து இந்த வாசலை முடிச்சுட்டு சென்னைக்கு வரும். முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம். சென்னைக்கு வரும் பொழுது அந்த அம்மாவை நான் கேட்டேன், நீ ஏம்மா கல்யாணம் பண்ண மாட்டேன்ற? அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, சார், நான் 175 எவ்ரி மந்த் சம்பாதிக்கிறேன். எங்கள் காஸ்டில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் அதிகமாக சம்பளம் பார்க்கும் பொழுது 30,000க்கு மேலே கிடையாது. ஏனென்றால் அவங்க படிக்கிறது கிடையாது, விவசாயம் பண்ணுறாங்க. நான் எப்படி அவங்க கூட வாழுவேன் அப்படின்னு நாங்கள். அப்பொழுது நான் கேட்டேன், நீங்கள் சென்னையில் எங்கேம்மா இருக்கீங்க? சார், அங்கே தான் சார் போகிறோம் அப்படின்றாங்க. ஸோ சென்னையில் ஒரு பர்டிகுலர் ஏரியா நியர் டி நகர் அங்கே வரும். அங்கே தாங்க விஷயமே இருக்குது. அந்த வீட்டுக்கு பாருங்கள், ஊரில் தென்கிழக்கு, ஈஸ்ட் தென்கிழக்கு. சென்னையில் சவுத் ஈஸ்ட்டு, அதாவது தெற்கில் தென்கிழக்கில் வாசல். உள்ள நுழைஞ்ச உடனே தண்ணீர் உடைய தொட்டி, சம்பு, பூமியில் கார்பரேஷன் வாட்டர். தெற்கு வாசல் வீடு, தெற்கு வாசல் வீடு. இந்த 2 பெண்களும் தென்மேற்கு திசையில் போய் பழக்கிறாங்க. அந்த வீட்டில் சமையலறை வடகிழக்கு. நான் பல முறை டிவியில் சொல்லியிருக்கேன், தமிழில் எழுதுகிற புக்கு பாலஜோதிடத்தில் எழுதியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? வீட்டின் வடகிழக்கில் சமையல் அறை இருக்கக்கூடாது. வீட்டில் சமையல் அறை வடகிழக்கில் இருந்தால் உங்களுடைய மகன் மகளுக்கு திருமணம் டிலே ஆகும், விளம்பமாகும், ரொம்ப வயதான பிற்பாடாகும், ஹெல்த் ப்ராப்ளம் வரும். அதுவும் இன்னும் பார்க்க போனால் என்ன ஆகுது, இந்த 2 பெண்களும் தென்மேற்கில் போய் பழக்கிறாங்க, தெற்கு திசையில் தலை. நான் தான் என்று எப்பொழுதுமே பேசும் பொழுது எனக்கு தெரியும் சார், நான் தான் செஞ்சேன், நான் தான் சம்பாரித்தேன், எங்கள் அப்பாவுக்கு நான் தான் போட்டு கொடுத்தேன். இந்த அகங்காரமான வார்த்தைகள்
அதிகமாக வருகிறது. அந்த அம்மா கேட்குறாங்க, என்ன செய்தால் இவங்க நல்லா கல்யாணம் பண்ணி வாழுவாங்க அப்படின்றாங்க. அப்பொழுது நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் வடகிழக்கில் இருக்கிற சமையலை தென்கிழக்கிலோ அல்லது வடமேற்கில் மாற்றுங்க. வடமேற்கில் மாற்றினா ஈஸியாக முடிச்சிடும், ஒரு ரூம் காலியாக இருக்குது. இல்லைன்னா தென்கிழக்கில் மாற்றுங்க. உங்களுக்கும் ஏதாவது வீட்டில் தெற்கு வாசல் வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது வடகிழக்கில் சமையல் அறை இருந்தால் அது இன்றைக்கே என்ன கூட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கே நாளைக்கே ஒரு வாரத்தில் அதை வடமேற்குக்கு மாற்றிடுங்க. பல நோய்கள் குறையும். உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு சீக்கிரம் வரன் கிடைக்கும் அப்படின்றேன். ஆமாம், சீக்கிரம் வரன் கிடைக்கும். திருமணத்தில் இருக்கிற சகல பிரச்சனைகள் தீரும். இன்னொன்று சொல்கிறேங்க, இந்த வடகிழக்கில் சமையலறை இருந்து தெற்கு வாசல் வீடாக இருந்தால் பெண்கள் ஜாதகத்தில் 7ஆம் பாவம், 7ஆம் பாவத்துக்கு அதிபதி செவ்வாய். இதை ரொம்ப கவனிக்கணும். 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் ராகு, செவ்வாய் ராகு, செவ்வாய் ராகு புதன், செவ்வாய் ராகு சனி, செவ்வாய் சூரியன் சனி ஆகிய கிரகங்கள் 7ஆம் பாவத்தில், 8ஆம் பாவத்தில், 12ஆம் பாவத்தில் இருந்தால் இவர்கள் இந்த போல வீட்டில் வாழ்ந்தால், எந்த மாதிரி வீடு? தெற்கு வாசல் வீடு, வடகிழக்கில் சமையல் அறை. இவர்களுக்கு திருமணமே நடக்காது. ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன இருக்குது? சமையலை மாற்ற வேண்டும். அதுக்கப்புறம் இந்த குழந்தைகளை, பெண்களை, நம்ம பசங்க நல்லா வாழணும் இல்லையா? இவங்களுக்கு வடமேற்கில், இப்போ வடமேற்கில் சமையல் போட்டோன்னா வடமேற்கு நெக்ஸ்ட்டு ஏரியாவில் இவங்களுக்கு பெட்டை அமைக்க வேண்டும். அங்கே இவங்க படுத்தாங்கன்னா, இல்லைன்னா நீங்கள் கிச்சனை தென்கிழக்குக்கு மாற்றிட்டு இந்த 2 பெண்களையும் வடமேற்கில் படுக்க சொல்லுங்கள். வடமேற்கில் திருமணம் ஆகாத பெண்கள் படுக்கும் பொழுது இவர்களுடைய தலை மேற்கு திசையில் இருந்து கால் கிழக்கு திசைக்கு இருந்தால் சீக்கிரம் திருமணம் நடக்கும். வாழ்க்கையில் சந்தோஷமும் சுகமும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் பிரச்சனை இருந்தால் மாற்றி அமைச்சு எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.